Lourdes TV, enlightening the thirsty. ஆண்டவா உனை புகழ ஆயினும் இயேசுவே உன் புகழ் பெரியதே. ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உனை புகழ ஆயினும் இயேசுவே புகழ் பெரியதே. உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே. தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தாய். தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என்னை அழைத்தாய். தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தாய். தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என்னை அழைத்தாய். என் தேவா என்னை அழைத்தாய், உன் தாசன் என்னை அழைத்தாய். ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உனை புகழ ஆயினும் இயேசுவே உன் புகழ் பெரியதே. உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே. உன்னிடமிருந்து நான் பெற்ற வரங்கள் உரைக்க முடியுமோ? கண்மணி நீ என காத்திட்ட பெருமை மறுகை எழுமோ? பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
இசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான காலை நேரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கூட இருக்கின்றோம். நானே உலகின் ஒளி என்று நம் அனைவருக்கும் ஒளியாக திகழ்கின்ற இறைவன் இதோ நமக்கு மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். அவரை நாம் இப்பொழுது போற்றி பாடுவோம். நமக்கு ஒளியாக இருக்கின்ற அந்த தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக அவரிடத்திலே ஆராதனை பாடலின் மூலமாக கேட்டு ஜெபிப்போம். பாடலின் 4. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. விண்ணகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வரவேண்டும். எண்ணகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வரவேண்டும். மண்ணக இன்ப நினைவளித்து மண்ணக இன்ப நினைவளித்து உன்னதம் காண வரவேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனை நீயும் வரவேண்டும். அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனை நீயும் வரவேண்டும். உன்னத வாழ்வில் உனையடைய உன்னத வாழ்வில் உனையடைய ஒளியாய் நீயும் வரவேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வரவேண்டும் இறைவா, உனை தஞ்சமென தேடுமெனில் வரவேண்டும் இறைவா. மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்புகின்றார்கள். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நாம் ஒளியின் மக்களாக வாழப்போகின்றோமா அல்லது இருளின் மக்களாக வாழப்போகின்றோமா? இந்த இரண்டு வழியிலே எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? ஒளியை தேர்ந்தெடுக்கப் போகின்றோமா அல்லது
இருளே எனக்கு போதும், அதனுடைய செயல்பாடுகளே எனக்கு போதும் என்று நாம் இருளை தேர்ந்தெடுக்கப் போகின்றோமாம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது முதலாக ஒளி தோன்றுக என்றுதான் அவர் ஒளியைத்தான் முதலாக படைக்கின்றார். அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, இந்த மனிதர்கள் அனைவரும் ஒளியிலே வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், எந்த விதமான பாவ மாசு மறு எதுவும் இல்லாமல் அவர்கள் தூய்மையோடு வெளிச்சத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் ஒளியைத்தான் முதலாக படைப்பதை நாம் காணுகின்றோம். அதே போல அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்ற பொழுது அவர் நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தி செல்லுவதை நாம் காணுகின்றோம். ஒளியாக இறைவன் இருக்கின்றார். மோயிசனுக்கு அவர் காட்சி கொடுத்த பொழுது எரிகின்ற முட்புதரின் வழியாகத்தான் அவர் காட்சி கொடுக்கின்றார். ஒளியின் இறைவன், நானே உலகின் ஒளி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கின்றார். நம்முடைய இறைவன் ஒளியின் இறைவனாக இருக்கின்றார், வெளிச்சத்தின் இறைவனாக, உண்மையின் இறைவனாக இருக்கின்றார். இருளின் இறைவனாக அல்ல, மாறாக ஒளியின் இறைவனாக இருக்கின்றார். திருவெளிப்பாடு 22வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்றால், இறுதியாக எவ்வாறு தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே இறைவன் ஒளியை முதலாக படைக்கின்றாரோ, அதே போல விவிலியத்தின் இறுதி புத்தகமான திருவெளிப்பாடு அதிலே இறுதி அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்றால், அந்த கிறிஸ்து நாதரை ஒளியாக இருந்து எல்லா மக்களையும் அவர் வழிநடத்தி செல்லுவார், எல்லா மக்களையும் காப்பாற்றுவார் என்று நாம் அதிலே வாசிக்கின்றோம். தொடக்கம் முதல் இறுதி வரையிலே இறைவன் ஒளியாக நமக்கு இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். ஒளியின் மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால், அந்த இறைவனுக்கு ஏற்ற, நானே உலகின் ஒளி என்று நம்மிடம் கூறிய அந்த இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, நாம் இருளின் மக்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் அந்த இருளுக்கு ஏற்ற செயல்பாடுகளாகத்தான் இருக்குமே ஒழிய ஒளிக்கு ஏற்ற ஒரு செயல்பாடாக இருக்கவே இருக்காது. நாம் தொடக்க நூலிலே படிக்கின்றோம், இந்த காயினை பார்க்கின்றோம், அவருடைய செயல்பாடுகள் இருளின் செயல்பாடுகளாக இருந்தன. எனவேதான் தன்னுடைய தம்பியை கொலை செய்த பிற்பாடு, நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று இறைவனை பார்த்து கேட்கின்றார். அவருடைய செயல்பாடுகள் இருளின் செயல்பாடுகளாக இருக்கின்றன. அதே போல சவுல் அரசனை பார்க்கின்றோம், அவர் தாவீதை கொலை செய்ய தேடுகின்றார். ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே அந்த இருள்தான் ஆட்சி செய்கின்றதை ஒழிய ஒளியிலே அவர் வாழவே இல்லை. எனவேதான் அவர் தாவீதை கொலை செய்ய தேடுகின்றார். அதே போல தாவீது அரசரை பார்க்கின்றோம், பிறருடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக அவர் எடுத்துக்கொள்ளுகின்றார். ஒளியிலே அவர் வாழவில்லை, மாறாக இருளிலே அவர் வாழ்ந்த ஒரு காரணத்தினால் அதனுடைய செயல்பாடுகளாக அவர் இருளின் வெளிப்பாடை அவர் வெளிப்படுத்துவதை காணுகின்றோம். இவ்வாறாக பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு வாழப்போகின்றோம் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள் ஒளியிலே இருக்கின்ற ஒரு செயல்பாடுகளாக இருக்கின்றனவாம், அல்லது இருளை சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கின்றனவாம். யூதாஸ் இஸ்காரியோத்து அவர் அப்பத்துண்டை பெற்றுக் கொண்டவுடனே அவருக்குள்ளே சாத்தான் நுழைந்தான் என்று நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய உள்ளமானது இருள் நிறைந்த ஒரு உள்ளமாக இருக்கின்றது. எனவேதான் அவர் அப்பத்துண்டை பெற்றவுடன் ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்திலே நுழையவில்லை, மாறாக சாத்தான் தான் அவருடைய உள்ளத்திலே நுழைகின்றான்.
அதே போலத்தான் நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ளுகின்றோமே. அவ்வாறு உட்கொள்ளுகின்ற பொழுது ஒளியிலே வாழ்கின்ற ஒரு மக்களாக இருக்கின்ற நாம் அந்த ஒளியின் இறைவனை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோமா, அல்லது இருளின் மக்களாக வாழ நாம் முடிவு எடுக்கப் போகின்றோமா, எவ்வாறு வாழப்போகின்றோம் என்ற முடிவானது நம் ஒவ்வொருடைய கைகளிலே தான் இருக்கின்றன. இருளின் செயல்பாடுகளாக போட்டி, பொறாமை, பழிவாங்குகின்ற குணம், பிறரை எப்படியாவது அழித்து விட வேண்டும், பிறரை மன்னிக்காத ஒரு குணம், இது போன்ற ஒரு எண்ணமானது நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்மால் ஒளியிலே வாழவே முடியாது. நாம் ஜக்கேயுவை பார்க்கின்றோம். ஜக்கேயு பார்க்கின்ற பொழுது அவர் மனம் திருந்தி நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று ஜக்கேயு கூறுகின்றார். அவர் ஒளியிலே வாழ ஆசைப்படுகின்றார். ஒளியின் மக்களாக, ஒளியின் பிள்ளையாக அவர் மாறுவதை நாம் காணுகின்றோம். அத்தகைய ஒரு மனமாற்றம் தான் நம்முடைய உள்ளத்திலும் தேவை என்று இந்த நாளிலே இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒளியின் மக்களாக வாழ்கின்றோம் என்றால் பிறரை நாம் மன்னித்து, பிறரை அன்பு செய்து, பிறருக்கு பாசத்தை காண்பித்து, பிறருக்கு உதவிகளை செய்து, இது போன்ற ஒரு பண்பு நலன்களோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நாம் ஒளியின் மக்களாக வாழ்கின்றோம் என்று அர்த்தமாகின்றது. எனவே ஒளியின் மக்களாக நாம் வாழப் போகின்றோமா, அல்லது இருளின் மக்களாக வாழப் போகின்றோமா? ஒளியானது இதோ நம்மிடையே இருக்கின்றது. ஆனால் நம்மில் பல பேர் இது தவறு என்று தெரிந்திருந்தும் நாம் மீண்டும் அதையேத்தான் செய்கின்றோம். ஏன்? நான் ஒளியிலே வாழ எனக்கு விருப்பமில்லை, இந்த இருளின் வாழ்க்கை எனக்கு போதும் என்று நாமே அந்த இருளின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்கின்றோமே. அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே இதோ தொடர்ந்து இந்த நற்கருணையாளரிடத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாட்களிலே நானே உலகின் ஒளி என்று நீர் கூறி எங்களுக்கு ஒளியாக திகழ்கின்றீரே, அந்த ஒளியிலே நாங்களும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒளியின் மக்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். இது நாள் வரையிலே நாங்கள் இருளின் மக்களாக வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம். இந்த நாளிலிருந்து நாங்கள் ஒளியின் மக்களாக வாழ எங்களை உமது ஒளியால் ஆசீர்வதித்தருளும் என்று இதோ இந்த நற்கருணை நாதரத்திலே நாம் இப்பொழுது முழுநாள் படிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமீன். மாண்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி
ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்பு குறித்திருவருட் சாதனத்திலே முடித்திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சி உபயமாக தியோதர பெத்ரோஸ் நஞ்சியா குடும்ப கருத்துக்களுக்காக, மரியலன் முதேம் ரீவனின் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நண்டியா தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் குரல் புனித சூசப்பம் நிலைப்பள்ளி நஞ்சியா குடும்ப வளர்ச்சிக்காக, மேரி ஃப்ளோம் நஞ்சியா கருத்துக்களுக்காக, பசில் மேரி க்ளோர் நஞ்சியா கருத்துக்களுக்காக, ஃப்ரெட்ரிக் ஆண் விளைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் அமலப்பு மேல்நிலைப்பள்ளி நஞ்சியாக, சார்லஸ் நஞ்சியா உடல்நலத்திற்காக, பிரவிதா ஷெரன் தேரில் வெற்றி பெற, எஸ்பெக்கர் மேன் குடும்பத்தினர் நஞ்சியாக, ஆண்மலை பாட்சிக்காக ஜெயமரி ஜோசப், ரமேஷ் திலை, கோவிந்தன், ரெமி, அமலாம். இந்த கருத்துக்களுக்காக இங்கே குடியிருக்கும் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். பார்ந்தவர்களே, நாம் ஒளியிலே வாழ இன்றைய நாளிலே தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியானது நம் அனைவருக்கும் அருட்சாதனங்களை பெற்றுத் தருகின்ற ஒரு திருப்பலியாக இருக்கின்றது. இந்த திருப்பலியிலே நாம் என்றென்றைக்குமே இருளை விட்டு ஒளியிலே வாழ வர வேண்டி இந்த திருப்பலியை ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் சிறப்பிக்கும் பாஸ்கா மறைபொருளால் நீர் எங்களை மாண்புமிக்க தொடக்க நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவோடு நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றீர். இத்திருவழிபாட்டில் நன்றி உணர்வோடு நாங்கள் கொண்டாடும் மீட்பு எங்களுடைய அன்றாட வாழ்வின் அனுபவமாக மாற செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 26 முடியும். அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையில் நிறைந்து திருத்தூதர்களை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். திருத்தூதர்களை சிறையிலிருந்து அவர்கள் காணவில்லை. அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவலர் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர்
அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Hallelujah, 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 hallelujah. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் 21 முடிய. காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எரியா விளக்கேற்றிய
விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். எரியா விளக்கு ஏனை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் ஒளியாய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியை எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்வதால் உமது இறை இயல்பில் எங்களுக்கு பங்களிக்கின்றீர். நீர் வெளிப்படுத்திய உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கேற்றதாக அமைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்து விடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 பூவுல இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே இம்முடைய தூய ஆவி பொழுந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைச் செய்திரலும். தந்தை விழித்து நம்பிக்கையுடன் நேர்ந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து விளைமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தாயினும் ஆட்சிமிக்க மரியாள், புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதே மறுமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானே உலகின் ஒளி என்று கூறி நம்மை ஒளியில் வாழ அழைக்கின்றவர் இவரே. இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், விண்ணில் வாழும் விமலா விமலா, மண்ணில் வாழும்
மாந்தர் மாந்தர் விண்ணில் வாழும் விமலா விமலா மண்ணில் வாடும் மாந்தர் மாந்தர் உன்னில் என்றும் வாழ வாழ என்னில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாமிரையே வாரா. எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரே இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்ககால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. விசுவாசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, நீரும் மக்களுக்கு தயவாய் என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவன்பார்களே, இன்று இரவு எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே முழு இரவு ஜெப வழிபாடானது நடைபெற இருக்கின்றது. அதற்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்து பெயர்களை முன்பதிவு செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இன்று மாலை 3:30 மணி அளவில் இங்கிருந்து பஸ்ஸானது புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் 2வது வெள்ளி அன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை எம்மாவுஸ் ஆன்மீக குழுவினர் திருப்பலியும் தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாட்டையும் நடத்துவார்கள். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளியின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி.
செம்மலர் கரந்தனிலே வண்ணமாய் மலர் தாங்கும் தந்தையே அருள்வளனே போற்றுவோம் உமை நிதமே. செம்மலர் கரந்தனிலே வண்ணமாய் மலர் தாங்கும் தந்தையே அருள்வளனே போற்றுவோம் உமை நிதமே. கரமிரை மைந்தன் அன்புடன் அமர்ந்திருந்தார். கரமிரை மைந்தன் அன்புடன் அமர்ந்திருந்தார். துணை வேண்டுமையா மன்னனை ஏந்துதற்கு. செம்மலர் கரந்தனிலே வண்ணமாய் மலர் தாங்கும் தந்தையே அருள்வளனே போற்றுவோம் உமை நிதமே. மரியன்னை தூய்மையிலே உன்னேறி பயனன்றோ. மரியன்னை தூய்மையிலே உன்னேறி பயனன்றோ. புண்ணிய நெறி பேண துணை வேண்டுமையா. செம்மலர் கரந்தனிலே வண்ணமாய் மலர் தாங்கும் தந்தையே அருள்வளனே போற்றுவோம் உமை நிதமே. நீதியின் பாதையிலே நட்புடன் செல்வதற்கு. நீதியின் பாதையிலே நட்புடன் செல்வதற்கு அன்பர்க்கு துணை வேண்டும் தந்தை அருள்வளனே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடல் 97 பாடல் 5. ஒளியாகும்
என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். விடியலை தேடிடும் விழிகளிலே புது விளக்கினை ஏற்றிடும் பேரொளினி. பால் நினைந்தோட்டும் தாயும் நீ, என் பாழ்வெளி பயணத்தின் பாதையும் நீ. அருவிக்கு நடத்திடும் ஆயனும் நீ, அகமணம் அமர்ந்தனை ஆள்பவன் நீ. என் மீட்பரும் நேசரும் நீயாகும், என் மீட்பரும் நேசரும் நீயாகும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ ஒளியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும்.